வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு டே 7. ஸோ இன்னைக்கு பார்த்தா அரௌண்ட் ரூ. 869 அர்னிங்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் எவ்வளோ ஆயிருக்கு அது கணக்கு போட்டு காமிச்சாரு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு 100,500, அதுக்கப்புறம் 7,500. இது ரெண்டுமே சேர்ந்து இந்த அமௌண்ட்டில் மைனஸ் ஆயிடுச்சுன்னா இது எவ்வளோ கடனில் இருக்குது. ஸோ இது அப்கமிங் டேஸில் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதெல்லாம் அப்டேட் பார்க்குறேன். ஸோ அக்கார்டிங் மார்க்கெட்டோட நிலமை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாசிட்டிவில் தான் போகுது. ட்ரம்ப் உயிரோட இருக்கிறானா இல்லையா அன்றதே எனக்கே டவுட்டாக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் கடைசியில் எப்படியா இருக்குன்னா இவன் இல்லைன்னா நல்லா எல்லாரும் நல்லா இருப்பாங்களேன்ற மாதிரி அந்த நிலைமையை செட் பண்ணி வச்சுருக்கான் பயப்புல. ஸோ அதை போட்டோம்னா எஸ் கொஞ்சம் லைட்டாக பாசிட்டிவெலாம் போகுது. 8%, 10% மைனஸில் இருந்தது. அரௌண்டு 8%க்கு 7% கிட்ட வந்திருக்கு. அப்படியே யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிட்ட போனோன்னா அங்கேயும் மைனஸில் தான் இருக்குது. நான் போட்டப்போ ப்ளஸில் தான் போயிடுச்சு. நான் போட்ட பிறகு மைனஸில் போகுதுன்னா நம்ம கை நாசமாக போகிற இடத்துல தான் இருக்கு போல. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது போனோம்னா மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்மால் கேப்பு சொல்கிறதே வேணாம். நேற்று 10%, 11 அப்ராக்சிமேட் வந்து இன்றைக்கி பார்த்தா 11% மேலே தாண்டி போயிருக்கு. அது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல காசு போட்டுது வளர்ச்சி ஆகுது. 1480 அப்ராக்ஸ் ஏதோ கொஞ்சம் கெயின் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தா நேற்று இந்தியன் மார்க்கெட்டு பச்சையாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தா சிகப்பாக இருக்குது. பயப்புள்ள எப்போதான் போக போகிறானோ கடவுளே, இதெல்லாம் எதுக்கு பூமி மேலே வச்சிருக்க, அத்தனை பேரை எல்லாம் வைக்கிறானே. ஸோ கைஸ், ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸு இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச பெல் ஐக்கன் ஆளில் போட்டு தேவையாக இருக்க நண்பர்களுக்கும் போய் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா காசு மேட்ரு, காசு இம்பார்ட்டன்ட் இல்லை, அவங்க மட்டும் ஷேர் பண்ணுங்கள் போதும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் போடுறேன். பாய்.